ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வல்லாரக்கீரை துவையல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இத்தனை நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு மூக்குக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணதுனால அது செய்ய முடியாமல் இருந்தது. இப்போ தான் ஒரு இதுவாக ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். முதல்ல வல்லாரக்கீரையை வறுத்து அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு வறுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டேன். ஒரு 50 கிராம் காஞ்ச மிளகா, ஒரு 50 கிராம் புளி, இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதையும் வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். வல்லாரக்கீரையை நம்ம புதினா வதக்கிற மாதிரியே வதக்கிட்டு அதையும் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கணும். அப்படி வதக்கினா தான் உங்களுக்கு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். வல்லாரக்கீரை ஊறுகாய் இது 3 மாதம் ஆனாலும் இது கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறோம். இது உடம்புக்கு நல்லது, ஞாபக சக்திக்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இதில் அவ்வளோ அயன் கண்டென்ட்டும் இருக்குது. அதனால் இதை சாப்பிட்டா குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே ஞாபக சக்தியோட நல்லா படிப்பு வரும், நல்ல ஞாபக சக்தி இருக்கும். அதனால தான் இதை நான் உங்களுக்கு போடலான்ட்டு போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், வல்லாரக்கீரை வதக்குறேன். புதினா வதக்குற மாதிரியே வதக்கணும். ஆனால் கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டா நல்லது தான் உடம்புக்கு. அதே மாதிரி புளிச்சக்கீரை செய்கிறோம்ல, அதே விதம்தான் இது கூட. அந்த மாதிரி செஞ்சு முடித்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதை இப்படி வதக்கி எடுத்து வச்சு இதுக்கு தகுந்த உப்பு போட்டு, எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உப்பு போடணும். உப்பு போட்டு வதக்கி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொரகொரப்பாக அரைச்சா நல்லா இருக்காது. முதல்லையே மிளகா, புளி, உப்பு 3த்தையும் போட்டு ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கணும். இல்லைன்னா மிளகா அரைப்படாது. அதனால் நான் அந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கேன். அதை உங்களுக்கு சொல்லவும் செய்கிறேன். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஞாபக சக்தி இல்லாத குழந்தைங்க கூட நல்ல ஞாபக சக்தியோட மேக்ஸு இதெல்லாம் போடுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் நல்ல மருந்து இருக்குது. மிளகா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கீரையை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அது நடுவில் கொஞ்சம் ரசம், கொஞ்சம் சாதம், அதுவும் கழுவி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டுருக்கு. இன்றைக்கி சமையல் நம்ம வீட்டில் இதுதான், வல்லாரக்கீரை ஊறுகாய். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அரைச்சாச்சு. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டோன்னு அதுக்கப்புறம் இந்த வல்லாரக்கீரையை எடுத்து அதில் கொட்டி நல்லா கிண்டி விடணும். கடாயில் ஒட்டாத அளவுக்கு கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச வெந்தயம், கடுகு பொடியை தூவிட்டு இறக்கி ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து வச்சுக்கிட்டு சாதத்துலேயே பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்துக்கு ஊறுகாவாக வச்சு சாப்பிட்லாம். நமக்கு எப்படி தேவையோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 3 மாதம் வரைக்கும் இது கெட்டே போகாது, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்படி தான் செய்கிறேன், நீங்கள் எப்படி செய்வீங்கன்றது எனக்கு சொல்லுங்கள், நானும் கற்றுக்கிறேன். இங்கே பாருங்கள், தூவுறாங்க. அந்த பொடியை தூவிட்டு இறக்கி வச்சிட்டா சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இதுதான், அம்மாவின் கைமணத்தில். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.